ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செவந்தி பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இதுதான் சீசன். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து இந்த பூச்செடியில் நிறைய மொட்டுக்கள் மற்றும் பூக்கள் பெரிதாக பூக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணி வளர்க்கணும், எந்த மாதிரி பராமரிப்பு கொடுத்து வளர்க்கணும், உரங்கள் கொடுக்கணுமா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து செவந்தி பூச்செடியை பற்றி நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற முறையை பற்றி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாமா? செவந்தி பூச்செடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பூக்களை அடிக்கடி பார்க்கவே முடியாது. அதாவது நாட்டு செவந்தின்னு சொல்கிற செடி வந்து எப்போவுமே பூத்துட்டு தான் இருக்கும். பட் இந்த நாட்டு செவந்தி வந்து நமக்கு ஒரு சீசனில் தான் பூக்கும். அதுவும் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த டைமில் தான் பூக்கும். ஸோ இந்த மழை பெய்கிற டைமில் நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலோ அல்லது நர்சரியில் செடிகள் வாங்கி வச்சாலோ நமக்கு வந்து நல்லா வளர ஆரம்பித்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு செடியில் வந்து ஹைப்ரிட் செடியை சொல்லலை, நாட்டு செடியை சொல்கிறேன். நாட்டு செடியில் வந்து நிறைய பக்க செடிகள் வளர ஆரம்பிக்கும். நாம் அதை வந்து பிடுங்கி வேறு கிரவுண்ட்லேயோ அல்லது தொட்டியிலையோ நம்ம வந்து நட்டு வச்சு நம்ம புது செடியை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் இப்போ வந்து நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே மதர் பிளான்ட்ஸ்னு சொல்கிற லாஸ்ட் இயர் உள்ள பிளான்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் தான் இப்போ நமக்கு வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கட்டிங்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, இப்போ நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குறோன்னா அந்த செடி வந்து இப்போ நமக்கு புதுசாக துளிர் தான் விட ஆரம்பிக்கும். பழைய செடிகளில் தான் மொட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அது நல்ல பெரிய வளர்ந்த செடியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் பாருங்களேன். இங்கே அப்படியே அந்த செடி வந்து ஸ்டெம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே செடி சாஞ்சிருச்சு. ஸோ அந்த மண்ணிலே அப்படியே படர்ந்து நமக்கு வந்து மொட்டுக்கள், குட்டி குட்டியான மொட்டுக்கள் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இலையில ஏதோ கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள், பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துட்டேன் நான், சின்ன வெட்டுக்கிளி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெட்டுக்கிளி பூச்சி வந்து இந்த மழை டைமில் நமக்கு வந்து சாதாரணமாக நம்ம இலைகளெல்லாம் செடிகளெல்லாம் கடிச்சு போடும். நம்ம வந்து மொட்டுக்கள் செடிகளை மொட்டுக்கள் வச்சுருந்தாலோ அல்லது புது தளிர்கள் வந்திருந்தாலோ இந்த மாதிரியான வெட்டுக்கிளியோட தொல்லை நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம வந்து அதையும் சரி பண்ணி அதை வந்து அப்பப்போ அந்த மாதிரி விரட்டி விட்டு தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செவந்தி பூச்செடியை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேனே. இது வந்து நான் நர்சரியில் வாங்கினேன், லாஸ்ட் இயர் வாங்கினேன். நான் வாங்கும்போது செடியில் மொட்டுக்களே இல்லை. அதாச்சும் நான் ஒரு 2 செடி வாங்கினேன். 2 செடியுமே எனக்கு வந்து அப்படியே புது செடி, அதாவது வந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்ச மாதிரி தான் கொடுத்தாங்க. ஒரு செடி 20 ரூபா. ஸோ அதனால் 2 செடி வாங்கினேன். சரி 40 ரூபாய்க்கு வாங்கலான்ட்டு. பட் இந்த பாருங்கள், இந்த செடியும் வந்து என்ன கலர் வெரைட்டின்னு தெரியல. ஸோ மொட்டுக்கள் இன்னும் வரல. இன்னொரு செடியில் மொட்டுக்கள் வந்திருக்கு. ஆனால் ஒயிட்டும் எல்லோவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதில் வந்து நிறைய பக்க செடிகள் பாருங்களேன், நிறைய வந்திருக்கு. நான் இன்னொரு இடத்துலையும் இந்த வேரோட பிடிங்கி நான் நட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் நமக்கு இன்னும் மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கல, பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் செவந்தியை வந்து நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன். ஸோ இந்த கட்டிங்ஸில் வந்து ஒன்று டல்லாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து எனக்கு கொஞ்சம் க்ரீனாக தெரியுது. ஸோ அதுவும் வளரும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஒரு லாஸ்ட் கட்டிங்ஸ் வீடியோ போடும்போது நான் வந்து எடுத்து வச்ச கட்டிங்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஷேடில் தான் வைக்கணும். நான் இந்த 5 மணி பூச்செடி பக்கத்துலையே நான் வச்சு விட்டுருந்தேன். இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்க்கலாமா, மொட்டுக்கள் வந்து அதிகமாக வரதுக்கு நான் அதே மறந்துட்டேன் டாப்பிக்கையே. இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மொட்டுக்கள் செடி, செவந்தி பூ செடியில் மொட்டுக்கள் அதிகமாக வரதுக்கு நான் சொன்ன மாதிரி மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம உரங்கள் கொடுக்க தேவையில்லை. பட் மழை பெய்யாத டைமில் நமக்கு வந்து செடிகளுக்கு உரங்கள் கொடுத்தா தான் மொட்டுக்கள் வரும். அந்த மொட்டுக்களும் நமக்கு பெரிதாகி பூக்கள் வரணும்னா நம்ம வெங்காயத்தோல் ஃபெர்டிலைசர், வாழைப்பழத்தோல் ஃபெர்டிலைசர், இந்த பாருங்கள் இது வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியம், இந்த மாதிரியான உரங்களை நம்ம வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து மொட்டுக்கள் நிறைய வைக்கும், பெரிதாகவும் பூக்கள் நல்லா பெரிய பெரிய பூக்களாகவும் பூக்கும். ஸோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உரங்களே கொடுக்க வேண்டாம். நானுமே மழை பெஞ்சால் உரம் கொடுக்கவே மாட்டேன். கண்டிப்பாக எந்த செடிக்குமே மழை பெய்யும் போது நம்ம உரங்கள் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மழை தண்ணீரில் இருக்கிற சத்துக்களுக்கு அந்த செடிகள் நல்லா வளர ஆரம்பித்து நிறைய மொட்டுக்களும் பூக்களும் வர ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் நான் உரங்கள் மழை டைமில் கொடுக்க மாட்டேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி குட்டியான பட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் உரங்கள் கொடுத்து தானே ஆகணும். ஸோ நீங்கள் இப்போ தொட்டியில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மண் கலவையிலேயே கொஞ்சம் அடி உரமாக சாண எரு போட்டுக்கோங்க, கொஞ்சம் வேப்ப மண்ணாக்கும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த செவந்திப்பூ செடியை வைங்களேன். செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் வருது, எவ்வளோ பிரான்ச்சஸ் வருதுன்னு அந்த இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அது ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு வந்து நல்ல இந்த சாண எருவோட இதில் வந்து நமக்கு சத்துக்கள்னால செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவந்திப்பூ செடியில் ஒரு பெரிய கிளை வந்து நமக்கு வந்து காய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னு தெரியல. ஸோ இந்த கிளை வந்து நமக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு. இதுலேயும் மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு. பட் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கிளை வந்து எனக்கு காஞ்சி போயிடுச்சு. ஸோ அதை கட் பண்ணி எடுக்கணும்.
என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறது தான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக மழை பெய்யவே இல்லை, வெயில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த வெயிலோட தாக்கத்துலையும் செடி காய ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உரங்கள் பார்த்துட்டோம். செடிகள் மழை பெய்யலைன்னா நீங்கள் இந்த உரங்கள்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செடியில் நிறைய மொட்டுக்கள், நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும். பூக்களும் பெருசாகவே பூக்கும். அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உரங்கள் கொடுக்க தேவையில்லை. மழை தண்ணீரோட சத்துக்களே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.